வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திமுகவின் மிக முக்கியமான அமைச்சராக இருக்கக்கூடிய நேரு அவர்களை அமலாக்கத்துறை அதிகாரிகள் தட்டி தூக்கியுள்ளது. தமிழக காவல்துறை அதிகாரிகள் மூலமாகவே எஃப்ஐஆர் பதிவு செய்வதற்கான ஏற்பாடுகளையும் செய்துள்ளது. சுமார் 100 பக்கங்கள் கொண்ட கடிதம் தமிழக காவல்துறை டிஐஜிக்கு அனுப்பியுள்ளது அமலாக்கத்துறை அதிகாரிகள். என்ன காரணம்? விசாரணையில் திடுக்கிடும் பல தகவல்கள். கூண்டோடு கைது செய்யப்படக்கூடிய திமுகவின் அமைச்சர்கள். தேர்தல் நேரத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகளது கைது நடவடிக்கை அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தும் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. சரி, எதற்காக நேருவின் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டும் என்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் கூறுகிறது என்பதை நாம் பார்க்கும் பொழுது, கடந்த 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் தமிழகத்தில் பல்வேறு அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனைகளை திமுகவின் அமைச்சர்கள் மற்றும் எம்எல்ஏக்கள் வீடுகளில் சோதனைகளை நடத்தினர். அந்த வகையில்தான் தமிழ்நாடு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய நேருவின் சகோதரரான ரவிச்சந்திரனுக்கு தொடர்புடைய இடங்களிலும் சோதனைகள் நடைபெற்றது. குறிப்பாக ட்ரூ வேல்யூ ஹோம் என்ற நிறுவனத்தில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனையில் பல்வேறு முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றதாக தகவல்களும் வெளியானது. இதில் முக்கியமான ஒரு திடுக்கிடும் தகவல்களும் வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள நகராட்சிகளில் 2538 பணியிடங்களை நிரப்புவதில் முறைகேடு நடந்திருப்பதாகவும் அதில் 150 பேர் 25 முதல் 35 லட்சம் வரை ஒவ்வொரு வேலைக்கு தகுந்தாப்ல சம்பளமாக வாங்கக்கூடிய அளவிற்கான லஞ்சமாக பெற்றிருப்பதாகவும், வேறு இடத்திற்கு வேலை மாற்றத்திற்காக 1 கோடி வரை பணத்தை நேரு அவர்கள் பினாமிகள் மூலமாக பெற்றிருப்பதாகவும் ஆதாரங்களை தமிழக காவல்துறை அதிகாரிகளுக்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் கடிதங்களை அனுப்பியது. சுமார் 2 முறை கடிதங்கள் அனுப்பிய நிலையில் 3வது முறை இன்று 100 பக்கங்கள் கொண்ட கடிதங்கள் அனுப்பியுள்ளது. உடனடியாக நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் டெல்லி காவல்துறையை வைத்து கைது நடவடிக்கை மேற்கொள்வோம் என்றும் எஃப்ஐஆரை உடனடியாக பதிவு செய்வதான சூழல் ஏற்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. வேலை வாங்கி தருவதற்காக பணத்தை பெற்று அந்த பணத்தை தேர்தல் நேரத்தில் செலவிடுவதற்கு நேரு அவர்கள் திட்டமிட்டுள்ளார். அப்போது படித்த இளைஞர்கள் அரசு வேலை கிடைக்கும் என்று எதிர்பார்த்து படித்து கொண்டிருக்கின்ற இளைஞர்களது வாழ்க்கை கேள்விக்குறியாக மாறி உள்ளது என்ற தகவலும் இதன் மூலம் தெரிய வந்துள்ளது. இவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்?